ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரூல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த டேட்டுக்கு அங்க பிரதட்சணம் ஓப்பன் பண்ணுவாங்கங்கிறது பற்றின டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஒரு தடவை அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்க பிரதட்சணம் டிக்கெட்டே புக் பண்ணணும் அப்படின்னா 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் புக் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு தான் நாங்கள் ரீசெண்டாக புக் பண்ணிக்கோம், எங்கள் ஃபேமிலியில் இன்னொருத்தவங்களுக்கு அந்த மொபைல் நம்பரில் புக் ஆகுமானா கூட புக் ஆகாது. ஏன்னா 3க்குமே பார்ப்பாங்க 90 நாள் டைம் கேப். எந்த நாள்லேருந்து அந்த 90 நாள் கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் போன தடவை புக் பண்ணப்போ அங்க பிரதட்சணம் டேட்டுன்னு ஒன்று செலக்ட் பண்ணியிருப்பீங்கள, அந்த டேட்லேருந்து 90 நாள் கணக்கு எடுத்துக்கணும். நான் புக் பண்ணிட்டேன் ஆனால் போகலை, அப்போ தான் டிக்கெட் ஸ்கேனே ஆகலையே, மறுபடியும் புக் பண்ணிக்கலாமா அப்படின்னாலும் கணக்கில் எடுத்துப்பாங்க 90 நாள். நீங்கள் போகிறீங்களோ போலையோ, ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணாலே கணக்கில் வந்துடுவீங்க 90 நாள் கேப்பில். ஆனால் வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும், புக் பண்ண போகிறதா இருந்தாலும் அந்த இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். எப்போவுமே சேம் டிக்கெட் மறுபடியும் புக் பண்ணுறப்ப தான் நீங்கள் டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணணும். வேறு டிக்கெட் புக் பண்ணுறப்போ கேல்குலேட் பண்ண வேண்டாம். அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் புக் ஆகும். அடுத்து இந்த டிக்கெட் ஃப்ரீ தான், ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணணும், மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம். ஸ்கூல் போகிற குழந்தை இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். அந்த குழந்தை விருப்பப்பட்டால் நம்ம கூட அங்க பிரதட்சணமும் செய்யலாம், இல்லை கூடையும் நடந்து வரலாம். கை குழந்தையாக வச்சுருக்கோம், வேண்டுதல் இருக்குது, அங்க பிரதட்சணம் செய்கிறப்போ மேனேஜ் பண்ணிக்கலாமான்னா பண்ணிக்கலாங்க. சேவாக்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம அங்க பிரதட்சணம் செய்து வாங்கிக்கலாம், நம்ம கூடயே அவங்கள நடந்து வர சொல்லி. இல்லை அவங்க ஹஸ்பண்டோட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லேடிஸை தான் அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. அவங்கக்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நம்ம அங்க பிரதட்சணம் செய்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்டேருந்து நம்ம குழந்தைய வாங்கிட்டோன்னா ஜென்ஸு போய் அங்க பிரதட்சணம் செய்துட்டு வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஈரத்துணியில் தானே நம்ம போகணும். அங்க பிரதட்சணம் செய்கிறப்போ கையில் தரிசன டிக்கெட் வச்சுருப்போமே, ஆதார் வச்சுருப்போமே, சின்ன பிளாஸ்டிக் பேக் மாதிரியோ, பர்ஸ் மாதிரியோ, ஸ்லிங் பேக் மாதிரியோ வச்சுக்கலாமான்னா வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் அங்க பிரதட்சணம் டிக்கெட் ட்ரை பண்ணுறப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குமானா அக்காமடேஷன் புக் பண்ண முடியாது. ஏன்னா குறைஞ்சது 2 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணால் தான் நம்ம அக்காமடேஷன் புக்கிங் லிங்க்கே உங்களுக்கு எனேபிள் ஆகும். அடுத்து ரிப்போர்ட்டிங் டைம் 1 மணிக்கு போட்டிருப்பாங்க. நம்ம அப்போது புஷ்கரணி தீர்த்தம் ஓப்பனில் தான் இருக்கும் உங்களுக்கு செப்டம்பர் ஃபுல்லாக. போய் புனித நீராடல் செய்துட்டு 1 மணி போல் 300 தரிசன க்யூக்கெல்லாம் ஜாயின் ஆகும்ல, ஏடிசி சர்க்கிள் சைடு. அது எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வழியாக விடுறாங்க. பட் ஏரியா அதுதான். நீங்கள் 300 என்ட்ரி பாயிண்ட் கிட்டே போய் அங்க பிரதட்சணம்னு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்டேயோ சேவாஸ் கிட்டேயோ கேட்டால் அவங்க சொல்கிறப்போ நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். க்யூலேயே நம்ம மொபைல் கொடுத்துக்கலாம், லக்கேஜ் கொடுத்துக்கலாம். அந்த க்யூ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் செப்பல் கவுண்டர் இருக்குது. இல்லை சாமி கும்பிட்டுட்டு வெளியில் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு செப்பல் கவுண்டர் வேணுன்னா நம்ம போகும்போதே ராம்பகிச்சா கவுண்டரில் கூட செப்பலை விட்டுட்டு போகலாம். ஃபஸ்ட்டு லேடிஸ் தான் நம்ம அங்க பிரதட்சணம் செய்வோம். இப்போ 1 மணிக்கு ஜாயின் பண்ணுறோன்னா செக்கிங்கெல்லாம் முடித்து கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க. 2:40 போல் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. மகாத்வாரம் உள்ளே நுழைஞ்சு 3 மணி போல் 2:59 போல் கரெக்டாக நம்மளை க்யூவில் நிற்க வச்சுருவாங்க. ஸோ 3 மணி போல் உள்ள பங்காரு வாக்கில் சுப்பிரபாதம் விண்ணப்பிக்கிறப்போ நம்ம வெளியில் ஃபஸ்ட்டு லேடிஸ் அங்க பிரதட்சணம் செய்வோம். எங்கேருந்து அங்க பிரதட்சணம் செய்வோம் அப்படின்னா, இப்போ சாமி பார்த்துட்டு வெளியில் வருவோம்ல, பங்காரு வாக்கிலேருந்து தீர்த்தம் சடாரி எல்லாம் ஒரு இடத்துல வாங்குவோம். அங்கேருந்து விமான பிரதட்சணம் வழியாக அங்க பிரதட்சணம் செய்துட்டு சுற்றி வர்றப்போ உண்டியல் காசு இருக்கிற இடத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் எழுந்திரிக்க சொல்லிடுவாங்க. ஸோ ரஃபாக ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதை விட கம்மியாக தான் ஆகும். அங்க பிரதட்சணம் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், முடியுமா அப்படின்ட்டு. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் மொதல் நாள் மட்டும் குறிப்பாக ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்க, சாப்பிட்றது லைட் ஃபுட்டாக சாப்பிட்டுக்கோங்க. சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடுங்க. ஸோ தட் இந்த வயிற்று கொமட்டுறது, வாமிட் சென்சேஷன், தலை சுற்றுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பயப்படவே வேண்டாம். சேஃபாக நீங்கள் ஈவன் தனியாக போகிறா கூட சரி, கோயில் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஒரு பயமும் இல்லை. நம்ம எப்படியோ சேம் லைனில் தான் போவோம், அவங்க நம்மளை கைட் பண்ணுவாங்க. அவங்க கூட நம்ம போய் அங்க பிரதட்சணம் செய்துட்டு செய்யலாம்.
அப்படி செய்துட்டு வந்து வெயிட் பண்ணுறப்போ ஒரு 3-3:30 நம்ம ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் செய்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் கொடி மரத்துக்கிட்ட. அந்த டைமில் அங்கே நிற்கிறதே பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அண்டு சுப்ரபாதம் சேவை முடிச்சுட்டு வர்றப்போ மற்றவங்கள்லாம் சொல்கிறேன், அவங்கெல்லாம் வர்றப்போ சில ஸ்டாஃப் வந்து வெத்தலையில் வச்ச நவநீதம் சில டைம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தருக்கு கொடுத்தா கூட சரி, நம்மள அங்கே பிரதட்சணம் செய்கிறவங்கள சின்ன சக்கரை கிடச்சா கூட அது கூட பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, அந்த மாதிரி யாராச்சும் கொடுக்குறாங்களா ஷேர் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்டு சாப்பிடுங்க. அது சுவாமி கிட்ட வச்சு படைச்ச அந்த நவநீதம் ரொம்ப விசேஷம். ரேர்லி மஞ்சள், இப்போ மஞ்சள்லாம் கிடைக்கிறது இல்லை, பட் நவநீதம் கிடைக்கும். அப்படியே நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பெருமாளை நினச்சிக்கிட்டே அப்படின்னா ஒரு 3:35 போல் கோயில் உள்ளேருந்து பெரிய மாலை, அன்றைக்கி பெருமாளுக்கு சாத்தக்கூடிய தோமாலையை கூட உள்ளே வச்சு தலைமையில் சுமந்துக்கிட்டு பின்னாடி அன்றைக்கி சகசரநாம அர்ச்சனைக்கு உண்டான துளசியும் வரும். மேலே தாளங்களோடு வந்து கொடிமரம் சுற்றி அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளை சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. ஒரு 3:50 போல் போய் பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் இந்த 300 தரிசனம் ஃப்ரீ தரிசனத்தெல்லாம் போனால் எங்கேருந்து சாமி பார்க்குமோ அப்போது சாமி பார்த்துட்டு வர்றப்போ பிரம்மாண்டமாக இருப்பார். நீங்கள் அதுக்கப்புறம் போனீங்கன்னா வேறு மாதிரி இருப்பார். அந்த அங்க பிரதட்சணம் டைப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நிறைஞ்சு இருப்பார். அந்த நிலப்படி ஃபுல்லாக கீழே தோமாலா சேவாக்கு உண்டானவங்கெல்லாம் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படியே தரிசனம் செய்துட்டு உங்களுக்கு லக்கு இருக்குது அப்படின்னா ஆரத்தி பார்க்கலாம். ஆரத்தி காமிக்கிறப்போ ஸ்க்ரீன் போடுறப்போ முன்னாடி ஒரு வாட்டி பார்க்கலாம், ஸ்க்ரீன் போடுறதுக்கு பின்னாடி பார்க்கலாம். அது நமக்கு அமைகிறத பொறுத்து தான். நம்ம க்யூவில் போகிறப்போ பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்து அந்த டைமில் தீர்த்தம் சடாரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ விமான பிரதட்சணம் சுற்றிட்டு வந்து குட்டி லட்டு பிரசாதம் உள்ளே கொடுப்பாங்க. லட்டு கவுண்டரில் 50 ரூபா லட்டு ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஒரு டிக்கெட்டுக்கு. 1 மணிக்கு இப்போ போய் நான் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா 3 மணிக்கு போல் அங்க பிரதட்சணம் செய்வோம். 3:50 போல் சுவாமி தரிசனம் பார்ப்போம். 4:10 4:15க்கு வெளியில் வந்துடுவோம். ஸோ இதான் ரூல்ஸ் அண்ட் ப்ராசஸ். இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோஸ். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ புக்கிங் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிடிடி ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். போர்ட்டல் ttdevastanam.ap.gov.in மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து அப்படி கொடுக்குறப்ப கூட அங்க பிரதட்சணம் கிளிக் பண்ணாமல் வேறு ஏதாவது கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆகிடும். ஏன்னா அங்க பிரதட்சணம் கிளிக் பண்ணால் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம் ஓப்பன் ஆகுங்கிற பாப்பப் தான் வரும். உங்கள்கிட்ட வேறு 2-3 மொபைல் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லேப்டாப்பில் ட்ரை பண்ணுங்கள், போர்ட்டலில் ட்ரை பண்ணுங்கள், ஆப்பில் ட்ரை பண்ணுங்கள். அண்டு உங்களோட மொபைல் ஆர் லேப்டாப்பாக இருக்கட்டும், அந்த ஸ்பீடும் மேட்ரு ஆகும். இன்டர்நெட் ஸ்பீட் கூட மேட்ரு ஆகும். உங்களோட கேட்ச் மெமரிஸ் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஓரளவுக்கு நம்ம வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் மோஸ்ட்லி உங்களுக்கு செகண்ட்ஸில் தான் வருது அங்க பிரதட்சணத்துக்கு. அது கூட கம்மியாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேறு டிவைஸில் நம்ம லாகின் செய்கிறப்போ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் எதில் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதில் மட்டும்தான் நம்ம புக்கிங் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை எங்கள்கிட்ட ஒரு நம்பர் தான் இருக்குன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஆப் கன்வீனியண்ட்டாக இருந்தால் ஆப்பில் போடுங்க. சிலர் போர்ட்டல் எங்களுக்கு ஓப்பனே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க, பேசாமல் ஆப்பில் போட்டுக்கோங்க. ஏதாவது இஷ்யூ இருந்தால் இல்லைனா கூட போர்ட்டலையும் ஷியோராக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகலைன்னா ஜஸ்ட்டு வெளியில் வந்துடுங்க, பேக் வந்துடுங்க. லாக் அவுட் ஆகாமல் அப்படியே சும்மா வெளியில் வந்துட்டு மறுபடியும் அந்த ttdevastanam.ap.in ஜஸ்ட்டு லாகின் பண்ணால் லாகின் ஆல்ரெடி இருக்கும். அப்போ நீங்கள் அங்க பிரதட்சணம் கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஷியோராக வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். ஸோ 9:58க்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ இதை ஆப்லன்னா மேலே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்க பிரதட்சணம் இருக்கும், வர்ச்சுவல் க்யூ போகும். இதில் எந்தெந்த டேட்டுக்கு அங்க பிரதட்சணம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கோட்டா எவ்வளோ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். சனிக்கிழமைகளில் ஒரு நாளைக்கு 500 கோட்டா தான் இருக்கும், 500 டிக்கெட்ஸ். மீதி எல்லா நாட்களுக்கும் 750 ஓப்பன் பண்ணுவாங்க. மொத்தமாக ஒரு நாளைக்கு 750, சனிக்கிழமை மட்டும் 500 தான். அடுத்து எந்தெந்த நாளுக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி இருக்கும். எந்த வெள்ளிக்கிழமைகள்லையும் அங்க பிரதட்சணம் எப்பவும் கிடையாது. 6ஆம் தேதி இருக்கும், 7ஆம் தேதி இருக்கும், 8ஆம் தேதி இருக்காது. ஏன்னா 7ஆம் தேதி நைட்டு சந்திரகிரகணம் முடிச்சுட்டு கோயில் சுத்தியெல்லாம் முடிச்சு சுப்ரபாதமே ஓப்பன் பண்ணலை. அதுவே ஏகாந்தமாக தான் செய்கிறாங்க பக்தர்கள் இல்லாமல். ஸோ ஷியோராக 8ஆம் தேதி காலையில் அங்க பிரதட்சணம் இருக்காது, வெள்ளிக்கிழமைகளில் இருக்காது. அடுத்து 9ஆம் தேதி இருக்கும், 10ஆம் தேதி இருக்கும், 11ஆம் தேதி, 13, 14, 15, 16, 17, 18, 20ஆம் தேதி கூட இருக்கும். வர்ச்சுவல் ஓப்பன் பண்ணலையே 20 அங்க பிரதட்சணம் ஓப்பன் ஆகுமானா இருக்கும். ஏன்னா ஆர்ஜித சேவெல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி 20ஆம் தேதி இருக்கும். ஆனால்
இருக்கிறதுலே மின்னல் மின்னல், அதாவது பொதுவாக எல்லா நாட்களுக்கும் ஓப்பனாலே 2.5 நிமிஷத்தில் தீரக்கூடிய டிக்கெட் இது. இதில் ஓப்பன் ஆகிறதே 19 நாள் தான். அப்படிங்கும்போது அதுலேயும் இந்த சனிக்கிழமை 20ஆம் தேதி அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளார தீந்துரும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. 20ஆம் தேதி மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் ஆகும், இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. 21, 22, 23 கூட இருக்கும். 24லேருந்து பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ பிரம்மோற்சவத்துக்கு அங்க பிரதட்சணம் இருக்காது. ஸோ வெள்ளிக்கிழமை இருக்காது, 8ஆம் தேதி இருக்காது, பிரம்மோற்சவம் 24 தேதியிலேருந்து இருக்காது. இதில் என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆக்சுவலாக எப்படினாலும் நீங்கள் கிளிப்போர்ட் மெத்தட் தான் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கிளிப்போர்ட் மெத்தட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். லேப்டாப்பாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும். வர்ச்சுவல் சேவா டிக்கெட்லாம் இப்போ இருக்குல்ல, சேவா, அதில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது தப்பு இல்லாமல் சீக்கிரமாக நமக்கு புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு அது செட் ஆகலைன்னா கூட காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் கொடுத்து கூட நீங்கள் காப்பி பேஸ்ட், பட் அதை விட உங்களுக்கு கிளிப்போர்ட் மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை எங்களுக்கு டைப் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும்னா கூட டீட்டெயில்ஸ் எல்லாம் முதலே எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டேட் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. டேட் கிளிக் பண்ணோன்னே ஒருத்தருக்கா 2 பேருக்கான்னு கேட்கும். அந்த 2 பேருமே அங்க பிரதட்சணம் செய்கிறவங்களாக இருக்கணும். கூட நமக்கு ஹெல்ப்புக்கெல்லாம் யாரையும் அழைச்சிட்டு போக முடியாது. அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாலண்டரி சேவாக்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு டிக்கெட்டா 2 டிக்கெட்டா அதுக்கு மேலே நம்ம புக் பண்ண முடியாது. அதுக்கு மேலே தேவைன்னா இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து தான் லாகின் பண்ணிக்கணும். எவ்வளோ பேர் 1ஆ 2ஆங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா இமெயில் ஐடி, ஸ்டேட்டு, சிட்டி, கண்ட்ரி, பின்கோடு, டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் பெஸ்ட்டு கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் கொடுத்து மட்டும் தான் நம்ம புக் பண்ண முடியும். 2 பேரோட டீட்டெயில்ஸ், 2 பேருக்கு புக் பண்ண போகிறீங்கன்னா ஆதார் நம்பர், நேம், ஏஜ், ஜெண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் அதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் புக் நோ கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். இந்த டிக்கெட் ஃப்ரீ தான். புக்கிங் ப்ராசஸ் ஈஸி. நம்ம எப்படி டேட் சூஸ் பண்ணுறோம், எப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறோம், நமக்கு எவ்வளோ கம்மியாக வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்குது, அதெல்லாம் தான். அதை விட பெருமாளோட பிளெஸ்ஸிங்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக போன மாதம் 2 பேர் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. புக் பண்ணிட்டாங்களாம், கிடைக்கலையாம் டிக்கெட். சரி கிடைக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து சும்மா போய் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்குறாங்க. அங்கே பார்த்தா அங்க பிரதட்சணம் டிக்கெட் இருக்கான். ரொம்ப ஃபீல் பண்ணி அதை சொன்னாங்க, அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேர் சொன்னாங்க, வேறு ஒருத்தர். அப்படி கூட செக் பண்ணி பாருங்கள். பெருமாள் நமக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா இந்த கிளிப்போர்ட் மெத்தட்லாம் ஒன்றுமே கிடையாது, கொடுத்துருவாரு. ஒருவேளை அப்படி பாருங்கள், உங்களுக்கு அப்படி அந்த மாதிரி உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கான்னு நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். பட் 2 பேர் இந்த மாதிரி சொன்னாங்க, எங்களுக்கு கிடைக்கலன்ட்டு நாங்கள் விட்டுட்டோம். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தப்போ டிக்கெட் இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும்தான். ஆனால் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த காலையில் அங்க பிரதட்சணம் செய்துட்டு அந்த திருப்திக்கு அளவே இருக்காது. மற்ற தரிசன டிக்கெட்லாம் கம்பேர் பண்ணுறப்போ க்யூவில் யாரும் இருக்கவும் மாட்டாங்க. அப்படியே சிங்கிள் லைனில் ஜாலியாக நம்ம போகலாம். கோயிலோட அந்த அமைதியான சூழ்நிலையை ரசிச்சுக்கிட்டே அண்ட் பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாளை பார்க்குறது. பெருமாளே இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருப்பார், நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதில் நமக்கு லக் இருந்தால் அந்த ஆரத்திக்கு பின்னுங்கிற மாதிரி 2 தரிசனம் மாதிரியெல்லாம் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அங்க பிரதட்சணம் டிக்கெட். நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மெயினாக வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கணும். ஒரு டிக்கெட் ட்ரை பண்ணுறப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் அக்காமடேஷன் கிடைக்காது. டேட் வைஸாக சூஸ் பண்ணிக்கோங்க, எந்தெந்த டேட்ஸுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் இந்த டேட்ஸுக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. அடுத்து கிளிப்போர்ட் மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு புக் நோ கொடுத்தா புக் ஆகிடும். திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் அப்படிங்கிற இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க. சட்டுன்னு நீங்கள் வேறு எது பச்சை கலரில் அவைலபிளாக இருக்கோ உங்களுக்கு ஓகே இருந்தால் புக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளார டிக்கெட் தீந்துரும். ஏன்னா மினிமம் டேட்ஸுக்கு தான் ஓப்பனே பண்ணுறாங்க. அதில் ஸ்பெஷல் புரட்டாசி எல்லாம் இருக்கிறதுனால சொல்கிறேன். நீங்கள் ஓரளவுக்கு இந்த செப்டம்பர்லேயே 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 15, 16, 17 கூட புரட்டாசி மாசப்பிறப்புக்கு ட்ரை பண்ணுவாங்க. 22, 23 அந்த மாதிரி டேட்டுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா மற்ற டேட்டை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ஈஸியான்னு சொல்ல முடியாது, கம்பேரிட்டிவ்லி
ஓகேவாக இருக்கும் புக்கிங். அண்ட் நீங்கள் அங்க பிரதட்சணம் செய்துட்டு வெளியில் ஒரு 4:10 போல் வருவீங்கள்ல, வந்தோடனே உங்கள் மொபைல் எடுத்து எஸ்பிசி சேனலில் ஸ்வைப் பண்ணி 3 மணி போல் பாருங்கள். நம்ம அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு அந்த கொடிமரத்தை தாண்டி உள்ளே போனது, வெளியில் வந்தது, மறுபடியும் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்காக உள்ளே போனது, வெளியில் வந்ததெல்லாம் டிவியில் நம்ம பார்க்கலாம். அதுவும் நமக்கு ஹாப்பியாக இருக்கும். நம்ம போயிட்டு வந்தது எஸ்பிசி சேனலில் ரெக்கார்டாக இருக்கிறது. அவ்வளோ ஜேன்னு இருக்கிற ஒரு கோயிலில் மார்னிங் டைம் அமைதியாக, குறிப்பாக அந்த அங்க பிரதட்சணம் செய்துட்டு வெயிட் பண்ணுவோம்ல, அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த இடத்துல கோயில் உள்ள அப்படியே நம்ம கேஷுவலாக உட்காந்துருக்கிறது. ஏன்னா 3:50 போல் தான் சாமி பார்க்க விடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கேன். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அங்க பிரதட்சணம் டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன் போய் சேரும். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் அங்க பிரதட்சணம் புக்கிங்கில் நீங்களும் புக்கிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.